ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் என்னவாக வேண்டும் என்பதை நானே முடிவு செய்தால்தான் அது சுதந்திரம். அதைத்தான் உண்மையான ஜனநாயகம், மக்களாட்சி என்று அடித்து சொல்லுவேன். குதிரையில் ஏறினால் குதிரையின் லக்கான் இடிதாங்கியின் கையில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்புபவன். அதை போல கப்பலில் ஏறினால் கப்பலின் சுக்கானும் இடிதாங்கியின் கையில் இருக்க வேண்டும் என்றும் நினைப்போம். அப்படி இருந்தால்தான் குதிரையும் கப்பலும் இடிதாங்கி சொன்னபடி கேட்கும். இல்லாவிட்டால் குதிரை ஒரு பக்கமாக ஓட, இடிதாங்கியின் சிந்தனை குதிரை இன்னொரு பக்கமாக சிதறி ஓடிக்கொண்டிருக்கும். என்னுடைய மகனிடம் போய் நீ ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்று நான் அன்பு கட்டளை இட்ட போது ஒரு பேமானியை பார்ப்பதை போல என்னை பார்த்தான். அந்த பார்வைதான் இடிதாங்கி பிற்போக்கு கல்லில் இருந்த தோசையை திருப்பி போட்டு ஒரு முற்போக்கு குளத்தில் முங்குநீச்சல் அடிக்க வைத்தது. உன்னுடைய விருப்பத்தை என் மீது திணிப்பதற்கு நீ மாமனா மச்சானா என்று கேட்டுவிட்டால் இந்த மாண்பு மிகுவின் மானம் கப்பலேறி இருக்காதா? மானம் கப்பலேறினால் சுக்கானை கையிலே வைத்திருக்கும் இந்த சாணக்கியனின் மானம் என்னவாகி இருக்கும் என்று மனதில் ஒரு கிளேசம் வந்து விட்டது. உடனே சரிடா மகனே, நீ விஞ்ஞானி ஆகாவிட்டாலும் பரவாயில்லை, உன் விருப்பத்திற்கேற்ற ஏதாகிலும் முனியாக மாறிவிடு என்று ஜகா வாங்கிவிட்டான் இடிதாங்கி. ஆக காலம் மாறிவிட்டது. காலத்திற்கு தக்கவாறும் இடத்திற்கு தக்கவாறும் பச்சோந்தி தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளுகிறதோ அப்படியே இடிதாங்கியும் சந்தைக்கு தக்கவாறு சங்கதியை மாற்றிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். திருப்பாச்சி அருவா, பிச்சுவா கத்தி, கடப்பாறை சுருட்டுவாள் சகிதமாக ஆயுத பூஜை நடத்தும் அளவுக்கு காலம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டு அரசு பேருந்திலேயே துப்பாக்கி மழை பொழிகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? டிக்கெட் டிக்கெட் என்று கேட்கும் நடத்துனர்களிடம் துப்பாக்கியை நீட்டினால் நடத்துனர் ஓட்டுநராக மாறாமல் இருப்பார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா என்று அன்றைக்கு பாடினார்கள். ஆனால் அந்த கடவுளையே கடலூரில் கிழித்து போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கள்ள நோட்டா அல்லது நொல்ல நோட்டா என்று கணிக்க முடியாமல் காசுக்கு எத்தனை நிறங்கள் தான் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் இத்தனை சிக்கல்களுக்கு உள்ளும் இடிதாங்கி தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறான். உள்ளாட்சிகளை பிடிக்க ஓடலாம் அல்லது உலக ஆட்சியை பிடிக்க ஓடலாம். அப்படி ஓடும்போது இடிதாங்கியின் காலை பிடித்து இழுத்து சேட்டை செய்யத்தான் செய்வார். அதற்காக மேடையில் ஏறி நின்று சார் இவன் என்னை கடிக்கிறான், அவன் என்னை கடிக்கிறான் என்று அரை கிளாஸ் மாணவனை போல அழ முடியும்? அப்படியே அழுதாலும் இடிதாங்கி என்னமாய் சிரிக்கிறார் என்று கரவொலி எழுப்பி ஆராவரிக்கிறார்கள் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.